நம்ம சேனல்ல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து அமெரிக்காக்கு ஆதரவா? இல்ல அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருந்தது. அந்த டைம்ல என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத போல சொல்லியிருந்தேன். நம்ம கண்டிப்பா அமெரிக்கன் சைட்ல இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத போல சொல்லியிருந்தேன். அதை மேலும் உறுதி செய்யும் விதத்துல ஒரு செய்தி. அமெரிக்கன் ஹம்மிங் பேர்ட்ஸ், அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை மட்டும் திருப்பி திருப்பி டைப்ரைட்டர்ல அடிச்ச மாதிரி பேசக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை கவர் பண்ண மாட்டாங்க. ஆனா இது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல செய்திகள்ல ஊடகங்கள்ல இது போல செய்திகள் வந்திருக்கு. அரசாங்க ஊடகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு செய்தி, சில தீவிரவாதிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து புடிச்சிருந்துக்கிறாங்க. நம்ம நாட்டு வழியா மயன்மாருக்கு பூந்து போயிட்டு அங்க உட்காந்து சேட்டைகள் செஞ்சு வேணுங்கிறதெல்லாம் ஈரோப்ல இருந்து ஆயுதங்கள்லாம் வர வச்சு எல்லாம் பண்ணி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணி நம்மளுக்கு எதிராக திருப்பி வர்றதுக்கு, அப்புறம் அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிராக திருப்பி வர்றதுக்கான வேலைகள்ல செய்யறதுக்கான ஒரு கும்பல், நாச வேலை செய்யும் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா களமிறங்கிருக்கு. நம்மளோட எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சு புடிச்சுக்கிறாங்க. மொத்த 7 உக்ரைனியன்ஸ், இந்த தீவிரவாத கும்பல்ல மொத்தம் 7 உக்ரைனியன்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க நல்லவங்களாட்ட நம்ம நாட்டுல விசா எடுத்துட்டு நம்ம நாட்டு வழியா மிசோரம் போய் அங்க இல்லீகலா அப்படி இப்படி பண்ணி உள்ள பூந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மயன்மார் ஓடிக்கிறாங்க. அங்க போய் உட்காந்து சேட்டைகள் செஞ்சிருக்காங்க. எவ்வளோ? 7 உக்ரைனியன்ஸ். 7 உக்ரைனியன்ஸ். அடுத்த ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா கைது செஞ்சிருக்கிறாங்க நம்ம நாட்டுல. அமெரிக்கன், நான் தெளிவா பாத்துக்கிறேன். அமெரிக்கன், AMERICAN, அமெரிக்கன், அமெரிக்கன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நீங்களும் செய்திகள் பாருங்க. சோ நாச வேலை செய்யக்கூடிய கும்பல், ஒரு கும்பல்ல இருக்கக்கூடிய தலைவன் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேபி சிஐஏ ஏஜென்ட்டா இருக்கலாம். சொன்னாலும் ஒத்துக்க போறது இல்ல. எங்களுக்கு தெரியாதோ அப்படிங்கிறதால நாளைக்கு நம்பர்கள் வந்தோம் மூஞ்சி காட்டாம அப்படியே இப்படி வச்சுட்டு பேசுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அமெரிக்கன் எப்படி வந்து எடுத்தானே அவ வெளியே இல்ல கேப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாக வந்துதானே அவ அப்படிங்க போல இருக்கு. பட் இருந்தாலும் வந்துருக்குறாங்க. இந்தியாவில வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். தீவிரவாத கேம்புகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து நக்சல்ஸ் ரிபல் குரூப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரிச்சு கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லா வேலையும் செய்யறதுக்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா இதுங்க வந்து செஞ்சிருக்குதுங்க. ஸோ ட்ரோன் எந்த அளவுக்கு சேட்டை செய்யுது அப்படிங்கிறது நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாக்குறோம். உக்ரைனோட ட்ரோன்கள் அதுவும் குறிப்பா எந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உட்காந்து நம்மளுக்கு எதிராக ட்ரோன்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நம்ம நாடே இதையும் பார்த்துட்டு, அது என்ஐஏ கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலா ஹவுஸ் 6 உக்ரைனியன்ஸ், ஒரு யூஎஸ் சிட்டிசன், அவர் சிட்டிசன், அமெரிக்காவோட சிட்டிசன், அமெரிக்காவோட சிட்டிசன், திருப்பி சொல்லிடுறேன், அமெரிக்காவோட சிட்டிசன், தப்பே இல்லை. 11 நாள் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடியில் வச்சுக்கிறாங்க. இவங்களை வச்சிருந்து அதுக்கப்புறமா 27 மார்ச் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுங்கிற விஷயங்கள் எடுப்பாங்க. அதுல 3 உக்ரைனியன்ஸ் வந்து பண்ண டெல்லியில, 3 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா லக்னோல, அமெரிக்கன் வந்து பண்ண கொல்கட்டால வச்சுக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதுல வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது இல்ல, இந்த மாதிரி செய்தி வச்சு பார்க்கும்போது ஒரு நார்மலா ஒரு எனக்கு ஒன்றும் படிப்பறிவு இல்லை, ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா லாஸ்ட் பெஞ்சு தான், பெருசாலாம் மார்க் வாங்கினது இல்லை. இது போல படிக்கிறேன் அப்படின்னா நான் தெளிவா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு தப்பா கூட இருக்கலாம் நான் புரிஞ்சுக்கிறது. இது போல செய்தியை பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா சைடா அப்படி அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன எதுக்கிற கருத்துக்கள் நீங்க சொல்லுங்கப்பா. இது போல வேலைகள் நீங்க நடக்குது, கண்டிப்பா நம்மளுக்கு எதிராக சித்து வேலைகள் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அவங்களுக்கு அப்புறம் நான் தான் நம்ம தான் அப்படிங்கிற சொன்னா இல்லையா? அதுக்கான செட்டிங்ஸை வந்து பண்ண செஞ்சிருக்காங்க. செட்டிங் அங்க எப்படி வந்து குர்திஸ்தான், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தான் தான், அமெரிக்காவுக்கு அந்த தான் வர்றது ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஈரானுக்கு குர்திஸ்தான் அங்க ஒண்ணு வச்சுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு காலிஸ்தான் அப்படிங்கிற ஒண்ணு வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை. செட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செட்டிங்கா அப்படிங்கிற கேட்கறாங்க இல்லையா? நம்மளுக்கு செட்டிங் பண்றேன் அப்படிங்கிற மாற்று கருத்துல அடுத்தது நம்ம தான்ப்பா. வர கப்பல்கள்லாம் விமானம் தான், இங்க போர் கப்பல்லாம் திருப்பி கொண்டு வந்து ரவுண்டு கட்டி நின்னாங்கன்னா, ஐயோ ரஷ்யா வேற அங்க நின்றுட்டு இருக்கேன், அதுவே அடி வாங்கி சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன ஒண்ணுமா போறாங்களோ தெரியலையே அப்படிங்கள கேள்வி. பரவாயில்ல, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மெயினான விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தாக்குதல். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரீஹாபிடேஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் குண்டுகளை போட்டாங்க.
400 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, 200 நபர்கள் இறந்திருக்கலாம், 170 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்தமா 400 நபர்கள் சொல்றாங்க. உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பாகிஸ்தான் வந்து ஏன் இந்த பகுதியை டார்கெட் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேட்டோவோட ஒரு பேஸா இருந்தது. எது கேம்ப் ஃபினெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட பேஸா இருந்துச்சு. அமெரிக்காவோட ராணுவம் அங்க இருந்தது. இப்ப தாலிபான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அங்க இருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அடின்னு அடிச்சு துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அதைய ரீஹாபிடேஷன் சென்டரா வந்து பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூட்டு போய் வச்சு நல்லாசி வழங்குதல் இது போல வேலைகள் செஞ்சிருந்தாங்க. இப்ப அதனால வந்து பண்ண தாக்குதல் பண்றாங்க, பெருத்த சேதம் ஏற்பட்டது. கண்டிப்பா இதுக்கான தக்க பதிலடிகள் இருக்கும் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் தரப்பு இருந்து. பாகிஸ்தான் இந்த இடத்துல பெருசா ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் மிக முக்கியமா தேவை. ஏன் பாகிஸ்தான் இப்ப ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்கன்னா, அங்க பேசஸ் ராணுவம் ஆப்கானிஸ்தானை வழிக்கு கொண்டு வந்து வச்சே ஆகணும், இல்ல அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும். பாகிஸ்தான் அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளுக்கு எதிராக ரெடி பண்ண முடியும் அமெரிக்கானால. இது போல வேலைகளே இங்க நடந்துட்டு இருக்கு. செட்டிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுது. அரசாங்கங்கள்லாம் இங்க இருக்கு, இந்த பிராந்தியத்தோட அரசாங்கங்கள். பாகிஸ்தான் இந்த பிராந்தியம் சொல்லிடாதீங்க, அது இல்ல, அது மேற்கு நாடுகளோட ஒரு அரசாங்கம் தான் இருக்காங்க. இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் குறிப்பா ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா இது போல நாடுகள்லாம் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்களா, இல்ல தனித்தனியா எல்லாரும் அடி வாங்க போறாங்களா, என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் நம்ம ஈரான் அமெரிக்கா இந்த சைட்ல போனோம்னா ஈராக்கை இழந்த அமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அதுவும் குறிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தாத் அந்த பகுதியில் இருக்கிற அல் ரஷீத் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பியன் டெலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. விக்டோரியா பேஸ் மேல பாக்தாத்ல ஹெவியான அட்டாக், ஏர்போர்ட்ல பயங்கரமான அட்டாக், திரும்ப அடிச்சுக்கிறாங்க ஈரான், திரும்ப அடிச்சுக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறதோட செய்திகள் பார்க்க முடியுது. அதான் அமெரிக்காவோட எம்பசி காம்பவுண்ட் பாக்தாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஜோன்குள்ளேயே அட்டாக் நடந்திருக்கு. ஹெவியான தாக்குதல்கள் ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் திரும்பவும் ஃபுஜேரா பெட்ரோல் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. தீய அணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட வந்து பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது பரவாயில்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான தாக்குதல் ஈரான் பண்ணிக்கிறாங்க. அது பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஈரான்ல ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. நஹாரியா அப்படின்ற ஒரு பகுதியில ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஸோ அதோட உதிரி பாங்கல்ல விழுந்து ஹெவியா சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, ராக்கெட்டும் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ ஈரான் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட அந்த வான் தடுப்பு சாதங்களை செயலிழக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ மிக பெரும் சேதங்கள் இதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. அட் த சேம் டைம் இந்த ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானம், அதான் அந்த டேங்கர் ரக விமானம் சொல்லியிருந்தோம் இல்லையா, KC-135. அந்த டேங்கர் ரக விமானம் சரி ஈராக்ல எட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற எட்டி பார்த்துருந்துருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையாயிருச்சு. ஸோ அதனால அது இஸ்ரேல் அவசரமா தலையிறங்கிறதுக்காக பென்குனியான் ஏர்போர்ட்ல வந்து அவசரமா தரையிறங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் வச்சிருந்துருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த விமானமும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு காமிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய ஃபியூயல் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு வேலை டச் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த விமானம் சேதம் அடைஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று ஃபயர் ஆகி ஸ்பார்க் ஆச்சுன்னா அதுல இருக்கிறதுலாம் ஃபியூயல் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிடும். ஸோ பல நபர்கள் உயிரிழப்பு வந்து பண்ண ஏற்பட்டுரும். இந்த டேங்கர் ரக விமானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ அதை விட மோசமான இழப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா அது எங்க போய் விழுகுதோ அந்த இடம் அதை விட மோசமா பாதிப்புக்குள்ளாகும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் கீர்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. இப்ப திரும்ப வந்து டெல் அவீவ்ல லேண்ட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 2 போயிடுச்சு, 5 வந்து சவுதி அரேபியால போயிருக்குது, 5, 6, 7 ஆச்சு. இப்போ இது ஒண்ணுன்னா 8 ஆச்சு. ஸோ 100ல 10 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி அடிச்சுட்டாங்க ஈரான். இன்னும் ஒரு 80 தான் முடிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் சைனா பக்கத்தை தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அப்படிங்கறத இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெல் அவீவ் வந்து பார்த்தா ரொம்ப எமர்ஜென்சி மோட்ல இருக்காங்க. ஹெவியா எல்லா பக்கத்துல இருந்து எல்லா சைட்ல இருந்து அடிக்கிறாங்க. ஈரான் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டத்துல. அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க. இவங்கள ஜேர்னலிஸ்ட் தானா இல்ல என்ன எதுங்க தெரியல, வேணும்னே ஒருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா சொரிஞ்சு விடணும், பேசியே வந்து பண்ண ஒருத்தங்களை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறது போல அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை, அதனால பேசியே ஒருத்தங்களை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறது போல இந்த மேற்கு மீடியாக்கள் இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஈரானோட புது சுப்ரீம் லீடர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. பர்சனலா அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு.
அவர் சரியில்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ நேர்ல போய் உட்காந்து கண்டுட்டு வந்த மாதிரி வந்து பண்ண பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் இது போல விஷயங்கள் மேற்கு மீடியாக்கள் பேசிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வழியா வந்து பாத்தீங்கன்னா IRIS என்ன அப்படிங்கிற ஈரானோட போர்க்கப்பல்னு சொல்லிட முடியாது. அது போருக்கு தயாரான கப்பல்ல, அது பரைடுக்காக வந்த கப்பல். அதை அமெரிக்கா வந்து தாக்கியிருந்தாங்க. ஆயுதங்கள் இல்லாத கப்பலை தாக்கியிருந்தாங்க அமெரிக்கா. அந்த கப்பல் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருந்தாங்க இல்லையா, அவங்களோட உடல்கள் ஈரானுக்கு போயிருக்கு. இறுதி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அங்க செலுத்திட்டு இருக்காங்க. மோசமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த போர் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல இது போல அமெரிக்கா செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மாட்டா தெரியாது இல்லையா. போர் அது எது சரி எது தப்பு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது போல இருக்கும். ஆனா போர்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற, தோக்குறாங்க அப்படிங்கிறது வேற. அது எப்படி ஜெயிச்சாங்க எப்படி தோக்குறாங்கன்றது முக்கியம் இல்லையா அப்படிங்கும்போது சிலரோட கருத்துக்கள். சரி, ஓகே, அமெரிக்கா இது போல செஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரி உலக நாடுகள் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து முடக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா தேங்க் பண்ணுமா. சீனா சுட் பி தேங்கிங் அஸ். அதே போல அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது இத்தனால யூரோப்ல கேட்டாங்க, யாரும் வந்து உதவுற மாதிரி இல்லை. எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்ப சைனா வந்து உதவணுமாமா ட்ரம்ப் அவர்களுக்கு. எதுக்குன்னா இங்க இருந்து அவங்க தானே அதிகமா ஆயில் வாங்குறாங்க, அப்ப அவங்க தானே வந்து உதவணும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இவர் பேசிட்டு இருக்கிறாரு. எதுக்கு பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியாம பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்களுக்கு வந்து பண்ணா அமெரிக்காவை பார்த்தா ரொம்ப பயமாமா. யூரோப்பை பார்த்தா ஒரு துளி கூட பயம் இல்லையா, ஆனா இவரை பார்த்தாதான் பயமாமா. அது மாதிரி இப்ப என்ன இவருக்குனால்தான் ரக்ஷகரா வந்து பாத்தீங்கன்னா யூரோப் மேல தாக்குதல் பண்ணாம புட்டின் அவர்கள் இருக்காரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் வார் அது ஆரம்பிச்சிருமா, அதாவது அரபு நாடுகள் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் வந்து. ஏன்னா UAE கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பல நாடுகளும் இதுக்கப்புறம் எல்லாரும் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்றாங்கன்னா போருக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு கட்டமா ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ ஒன்ஸ் இங்க போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது கல்ஃப் நாடுகள்லாம் போர்ல என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல கண்டிப்பா கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸை வந்து எமர்ஜென்சி இப்பவே ரிசர்வ்ஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா போர்ல இருக்கும்போது கேஸ் உற்பத்தி இதெல்லாம் இருக்காது. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு ஆயில் தட்டுப்பாடுலாம் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு இன்டெலிஜென்ஸ் தகவல் கிடைச்சிருக்கலாம், இவங்க மாதிரி ரெடி ஆகுறாங்க கல்ஃப் நாடுகள் அப்படிங்கிறது போல ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஸோ மேபி முன்கூட்டியே வந்து பண்ணா ப்ரிகாஷனரியா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நம்ம நாடு. ஸோ இது போல கேஸ் அலோகேஷன்ல ஹவுஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாமா அப்படின்றது போல என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். இன்னும் சில நாட்கள்ல மோசமா இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆக போதா இல்ல பேசி தீர்த்துக்கு போறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு வாரத்துல முடிஞ்சிடும், அடுத்த வாரத்துல முடிச்சிடலாம் மேக்ஸிமம் அப்படிங்கிறது போல நடக்குதா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் கியூபால வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசாஸ்டர், எலக்ட்ரிக்கல் கிரிட் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அமெரிக்கா கூட. துளி கூட வந்து பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டேரியன் அடிப்படையில கூட இப்போ எந்த ஒரு உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆயில் ரிலேட்டடா அப்படிங்கிற செய்திகள் வருது. நாடு ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கியூபா எடுத்துக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஓடிடுங்க அப்படிங்கிறது போல சொல்றதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் கியூபா எப்படி அதை ரெசிஸ்ட் பண்ண போதா இல்ல அவங்க சரண்டர் ஆக போறாங்களா வெனிசுலா மாதிரி அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துப்போன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப். பை.